ஏதோ வாலிபர் தம்பி இடத்துல தங்கச்சி இடத்துல கர்த்தர் பேசுகிறார். மகளே, நீ தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற விஷன் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிற வழி ரொம்ப பெருசு. இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமை அல்ல, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அல்ல. இன்னைக்கு உன்னை நிறைய பேர் சாதாரணமா பாக்குறாங்க. இன்னைக்கு உன்னை நிறைய பேர் சின்ன பிள்ளையா பாக்குறாங்க. உன்னை இன்னைக்கு நிறைய பேர் பேதையா பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தையே வச்சிருக்கிறார். கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய விஷனையே வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் சிம்பிளா இல்ல. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் ரொம்ப பயங்கரமான காரியத்தை இதுவரையிலும் உன்னுடைய வம்சத்துல உன்னுடைய குடும்பத்துல யாருமே செய்ய முடியாததை உன்னை கொண்டு செய்யணும்ன்றதுக்காக ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய வழியை வச்சிருக்கிறாரு. இது சாதாரணமானதுதான். ஆனா ஆண்டவர் உன்னை கொண்டு வச்சிருக்கிற விஷன் அது காடுகளை மலைகளை தாண்டி லட்சங்களை ஆதாயப்படுத்துகிற அந்த விஷனை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நீ பிறக்கும் போதே உன்மேல் வைத்திருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு.